வணக்கம் மக்களே. நம்ம ஜோஹோ ஓனர் மிஸ்டர் ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த எலெக்ஷன் டிவிகேக்கு மெஜாரிட்டி இல்லை, அதனால் ரீ எலெக்ஷன் போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் ஒன்று கேட்குறேன், இப்படி ஈஸியாக சொல்லிடலாம். இது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் இல்லை, திருப்பியும் எடுத்து அந்த ஒரு ரிசோர்ஸை ஆர்கனைஸ் பண்ணி திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எத்தனை பேரோட உழைப்பு தெரியுமா? இது 2-3 மாதம் எத்தனை பேரோட உழைப்பு, எத்தனை போலீஸ் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க உழைச்சி, அதுக்கப்புறம் எத்தனை டீச்சர்ஸ் இதுக்கு உழைச்சிருக்காங்க. ஈஸியாக சொல்கிறீங்க ரீ எலெக்ஷன் வைங்கன்னு. வெயிட் பண்ணுங்க. இப்போதான் பேசிட்டு இருக்காங்க, டிவிகே இப்போதான் பேசிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கூட கூட்டணி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் சின்ன சின்ன லெஃப்ட் பார்ட்டிஸ் கிட்டலாம் பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரீ எலெக்ஷன் வைக்கணும், வச்சு பிஜேபி ஏதாச்சும் ஒரு மாஸ் காட்டணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அது நடக்காது. விஜய் பிஜேபியோட கூட்டணி கிட்ட போக மாட்டாருன்னு அது நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்களுக்கு வயிறு எரியுது, எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் ஐடியில் ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் இஷ்டப்பட்டதுக்கு ரீ எலெக்ஷன் வைக்கிறதுலாம் ரொம்ப காசு செலவு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும். ஸோ இதனால் இந்த மாதிரிலாம் மேனிப்புலேட் பண்ணாமல் உங்கள் கம்பெனி எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ண முடியுமோ பண்ணி அதில் காசு சம்பாதிங்க. சரியா? சரி மக்களே, அதுதான் காலைல பார்த்தேன், சொல்லணும்னு இருந்தேன், அதான் சொல்லிட்டேன். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதோ நான் கொஞ்சம் பேசுகிறேன், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.